டு ஜேடிஎஸ் டியூட்டோரியல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பபிள் சார்ட்டோட அட்வான்டேஜும், அதுக்கப்புறம் அத பத்தின 10 எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். அட்வான்டேஜ் ஆஃப் பபிள் சார்ட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பபிள் சார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அட்வான்டேஜ்ன்னு பார்த்தோன்னா நெறையவே இருக்கு. ஏன்னா, இது ஒரு பேசிக்கான சார்ட்டிங் டெக்னிக். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும், இம்ப்ளிமெண்ட் பண்றதும் ஈஸி. அதுக்கான கோடிங்லாம் ஈஸியாவே எழுதிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, அடிஷனல் மெமரி ஸ்பேஸ் இதுக்கு தேவைப்படாது. ஆ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்டேபிள் சார்ட்டிங் அல்காரிதம். ஸ்டேபிளா அப்படின்னு சொன்னனா, அது இன்புட்ல என்ன ஆர்டர மெயின்டெயின் பண்ணுதோ, அதே ஆர்டர தான் அவுட்புட்லயும் மெயின்டெயின் பண்ணும். அதாவது அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூவ அப்படியே மெயின்டெயின் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தோன்னா, இதில ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பபிள் சார்ட்டன பத்திய வீடியோல நெறையவே இத பத்தி பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. வொர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பிக் ஓ என் ஸ்கொயர்டா இருக்கிறதால என்ன ஆகும்னா, ஸ்லோவா இருக்கும். லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாக்கு சப்போர்ட் பண்ணாது. பபிள் சார்ட்ட விட அதிகமான டெக்னிக்ஸ்லாம் நெறையவே சார்ட்டிங் டெக்னிக்ஸ் வந்ததால, பபிள் சார்ட்ட வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் இதில மட்டும் படிக்கிறோமே தவிர, அத வந்து ரியல் வேர்ல்டுல பபிள் சார்ட்ட மோஸ்ட்லி யூஸ் பண்றதில்ல. நெக்ஸ்ட் பபிள் சார்ட்டன பத்தின எம்சிக்யூ இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின்ஸ பார்க்கலாம். இது எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் இஸ் த பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பபிள் சார்ட் ஆப்டிமைஸ்டு? அப்படின்னா என்னன்னா, பபிள் சார்ட்ல பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்போ ஆப்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அ எண்ணா எண்ணா இருக்கும்போது தான் ஆப்ட்டா இருக்கும். ஏன்னா, பபிள் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் அட்ஜசன்ட் எலிமெண்ட்ட அந்த என் நம்பர் வரைக்கும் அந்த லிஸ்ட்லயோ இல்ல அரேலயோ என் நம்பர் வரைக்கும் அது கண்டிப்பா கம்பேர் பண்ணி தான் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட வந்து ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஏன்னா, அஸ்யூம் தட் வி யூஸ் பபிள் சார்ட் டு சார்ட் n டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். வென் டஸ் த பெஸ்ட் கேஸ் ஆஃப் பபிள் சார்ட் அக்கர்? அந்த பெஸ்ட் கேஸ் எப்போ வந்து பபிள் சார்ட்ல அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்சர் பார்த்தோன்னா, வென் எலிமெண்ட் ஆர் சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்ல இருந்தா தான் அந்த பெஸ்ட் கேஸ் வந்து என்ன பார்த்தோம்? n தானே பெஸ்ட் கேஸு. அது எப்போ அக்கர் ஆகும்னா, அந்த ஆல்ரெடி அந்த அரேவே வந்து நமக்கு சார்ட்டடா இருந்துச்சுன்னா, அப்பதான் பெஸ்ட் கேஸ் வரும். ஏன்னா, பபிள் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் அட்ஜசன்ட் எலிமெண்ட்ட அது சார்ட்டடா இருக்கோ இல்லையோ அது செக் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்போ பெஸ்ட் கேஸ் அப்படின்னும்போது, அந்த nth பொசிஷன் வரைக்கும் அது கண்டிப்பா கம்பேர் பண்ணி முடிக்கும். அது அசெண்டிங் ஆர்டரா இருந்தா கூட அதோட வேலைய அது n வரைக்கும் பண்ணும். அதான் மினிமம். அது மினிமம் தான் பெஸ்ட் கேஸ். தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் ஸ்வாப்பிங் நீடட் டு சார்ட் த நம்பர்ஸ் 8, 22, 7, 9, 31, 5, 13 இன் அசெண்டிங் ஆர்டர் யூசிங் பபிள் சார்ட். எத்தனை ஸ்டெப்பு வந்து ஸ்வாப்பிங் பண்ணனா, இந்த குடுத்துருக்க அரே வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு பாஸ்ல நமக்கு 4 ஸ்வாப் நடந்தா தான் 31 வந்து கடைசி பொசிஷனுக்கு போகும். ஏன்னா, அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னும்போது அந்த அரேல எந்த நம்பர் பெரிய நம்பரோ, அத வந்து கடைசி பொசிஷனுக்கு கொண்டு போறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸோட வேல. 4 ஸ்வாப் நடந்த அப்புறம் தான் 31 வந்து கடைசி பொசிஷனுக்கு போகுது. அதே மாரி செகண்ட் பாஸ்ல பார்த்தோன்னா, 22 வந்து நமக்கு 31க்கு முன்னாடி வரணும். அதுக்கு மொத்தம் 5 சாரி 3 ஸ்வாப் பாஸ் 3 ஸ்வாப்பிங் வந்து நடக்குது. அது வந்து எங்கன்னா செகண்ட் பாஸ்ல. அதே மாரி தேர்ட் பாஸ்ல 13 வந்து நமக்கு 22க்கு முன்னாடி வரணும். ஆல்ரெடி இருக்கு அது. அதனால நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஏன்னா கரெக்ட்டான பொசிஷன்ல அந்த எலமெண்ட் இருந்துச்சுன்னா, அத ஸ்வாப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 9 வந்து 13க்கு முன்னாடி கொண்டு வரணும். அதுதான் வந்து இங்க தேர்ட் பாஸ்ல நடக்குது. 5 வந்து 9 இருக்க இடத்துலயும், 9 வந்து 5 இருக்க இடத்துலயும் மாறிடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாஸ்ல என்ன நடக்கும்னா, 8 வந்து 9க்கு முன்னாடி வந்துரும். அதே மாரி 5த் பாஸ்ல என்ன நடக்கும்னா, 7 வந்து 8க்கு முன்னாடி வந்துரும். இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். அப்போ மொத்தம் நமக்கு எத்தன ஸ்வாப்பிங் நடந்திருக்குன்னு பார்த்தா, 10 ஸ்வாப்பிங் நடந்திருக்கு.
4th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் தட் கேன் டேக் பிளேஸ் வென் எ பபிள் சார்ட் அல்காரிதம் இஸ் இம்ப்ளிமெண்டட் சப்போஸ் தெர் ஆர் n எலமெண்ட் இன் த அரே. அதாவது n எலமெண்ட் இருக்க ஒரு அரேல நம்ம பபுள் சார்ட்டை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கொஸ்டினில் நம்ம மேக்ஸிமம் கம்பேரிசன் கண்டுபிடிக்கணும்னா ஒரு பாஸ்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கம்பேரிசன் இருக்கோ அதை டோட்டல் பண்ணாதான் நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கம்பேரிசன் ஒரு அரேக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது நமக்கு இங்கே எக்ஸாம்பிள்னு எடுத்துட்டோன்னா 1 2 3 4 5 வரைக்கும் நான் வந்து அரேயில் இருக்க எலமெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 5 எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வரணும். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னும் போது என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு பாஸில் அந்த அதாவது வெரி ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து கடைசி பொசிஷன், அந்த அரேயோட கடைசி பொசிஷனுக்கு போகணும். அப்போ தான் நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் கிடைக்கும். அதனால ஒரு 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 எலமெண்ட்டையும் அட்ஜசன்ட் எலமெண்ட்டையும் செக் பண்ணுறோம். 1யும் 2யும் எப்படி செக் பண்ணோன்னா, 1 வந்து 2வோட ஸ்மாலஸ்ட் நம்பரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா 1 அது என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்வாப்பில் 1 வந்து இந்த பிளேஸ்க்கு போயிடும், 2 வந்து இந்த பிளேஸ்க்கு வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் செகண்ட் பாஸில் பார்த்தோன்னா 1 வந்து 3 பிளேஸ்க்கு போயிடும். 1 ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா 2 1 3 4 5 அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 2 3 1 4 5 இப்படி ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு பாஸில் 2வது ஸ்டெப்பில் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாஸில் 3வது ஸ்டெப்பில் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா 2 3 4 1 5 இருக்கும். அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப்பில் பார்த்தோன்னா நமக்கு 2 3 4 5 1 இந்த மாதிரி இருக்கும். அப்போது 4வது ஸ்டெப்பில் தான் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு பாஸில் 1 வந்து இந்த கடைசி பொசிஷனுக்கு போகுது. அப்போது இங்கே பார்த்தோன்னா எலமெண்ட் நமக்கு எத்தனை இருக்குது, 5 எலமெண்ட் இருக்குது. அப்போ n = 5. இங்கே எத்தனை பாஸில் நமக்கு எத்தனை ஸ்வாப்பில் 1 இங்கே பிளேஸில் போயிருக்கு, n-1. ஏன்னா 1 2 3 4 ஸ்வாப் வந்து இங்கே நடந்திருக்கு. அப்போ n-1 ஃபஸ்ட்டு பாஸில் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு எத்தனை வந்திருக்கு, n-1. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பாஸ் 1ல் கம்பாரிசன் பார்த்தோன்னா n-1 கம்பாரிசன் முடிஞ்சாதான் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அதாவது டிசெண்டிங் ஆர்டராக இருந்தால் ஸ்மாலஸ்ட் நம்பர் கடைசி பொசிஷனுக்கு போகும். அதே மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக அட் பாஸ் 2ல் n-2 வந்து கம்பேரிசன் இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் என்ன, 2 எலமெண்ட் வந்து இங்கே வரணும், இந்த பிளேஸ்க்கு வரணும், 4 இருக்க பிளேஸ்க்கு வரணும். அப்போது n-2 வந்து கம்பேரிசன் இருந்தால் தான் இந்த எலமெண்ட் வந்து இங்கே வரும். அதே மாதிரி அட் பாஸ் 3ல் n-3 கம்பேரிசன் இருந்தால் தான் 3 வந்து இந்த பொசிஷனுக்கு வரும். இதே மாதிரி தான் எத்தனை பாஸ் நடக்கும்னு பார்த்தோன்னா n-1 பாஸ் நடக்க கூட வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் n-1 பாஸ் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ n-1 பாஸ் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல கம்பேரிசன் என்ன இருக்கும்னா 1 தான் இருக்கும். ஏன்னா நமக்கு கம்பேரிசன் அதாவது பாஸ் கூட கூட என்ன ஆகும், கம்பேரிசன் நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ n-1 அப்படின்னும் போது அதோட மேக்ஸிமம் ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் தான் நடக்க போகுது நமக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பேரிசனை நம்ம ஆட் பண்ணோன்னா இந்த பாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ பாஸ் வரைக்கும் போகும்னு சொல்லி நம்ம கணிக்க முடியும். அப்போ n-1லேருந்து n-1 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் 1க்கு அப்புறம் என்ன ஆகும்னா -1க்கு அப்புறம் நமக்கு ரியல் நம்பர் வந்துடும், அதாவது நேச்சுரல் நம்பர் வந்துடும். 2 1 அதாவது 2 + 1 அந்த மாதிரி போகும். அப்போ இந்த நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி n-1 இன்ட்டு n-1 + 1 டிவைடட் பை 2 இது போட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், n இன்ட்டு n-1 ஹோல் டிவைடட் பை 2. இதுதான் நமக்கு ஃபார்முலா.
ஆன்சர்ன்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் பபிள் சார்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, n இன்டு n-1 ஹோல் டிவைடட் பை 2 இதுதான் வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, வாட் இஸ் த வொர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த பபிள் சார்ட் அல்காரிதம்? வொர்ஸ்ட் கேஸ் பபிள் சார்ட் அல்காரிதம்ல எப்போ வரும்னு பார்த்தா, ஒரு அரே வந்து ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அத டிசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும்னா, அந்த அந்த அரேல இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணணும். அப்போ ஒரு எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது, அப்ப டைம் வந்து அதிகமா தேவைப்படுறதால, அப்போ வொர்ஸ்ட் கேஸ் அந்த இடத்துல வருது. ஆல்ரெடி 4த் கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம். மேக்ஸிமம் கம்பேரிசன் எப்படி கண்டுபிடிப்போன்ட்டு. அதுக்கான ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர் இன்டு n-1 டிவைடட் பை 2 இதுதான் வந்து மேக்ஸிமம் கம்பேரிசன கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இவ்ளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வாப் வொர்ஸ்ட் கேஸ்க்கு இருக்கும்போது, அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா, பிக் ஓ n ஸ்கொயரா தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா, பிக் ஓ n ஸ்கொயர்டு தான். 6th கொஸ்டின் பார்த்தோன்னா, பபிள் சார்ட் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் சார்ட்டிங் அல்காரிதம். அதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா, கம்பேரிசன் பேஸ்ட் அல்காரிதம். அதாவது அட்ஜசன்ட் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணி தானே அது டிசெண்டிங் ஆர்டரா, அசெண்டிங் ஆர்டரா ரிசல்ட்ட கொண்டு வரும். அதுதான் என்ன சொல்லுவோம்? பேர் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது கம்பேரிசன் பேஸ்டு தான் பபிள் சார்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, 7th கொஸ்டின் பபிள் சார்ட் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் சார்ட்டிங் அல்காரிதம் தட் பபிள் சார்ட் வந்து எந்த சார்ட்டிங் அல்காரிதம்க்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா, இந்த கொஸ்டினும் வந்து 6th கொஸ்டினோட ரிலேட்டிவா இருக்கத்தான். இப்ப தானே பார்த்தோம் ஸ்வாப் அட்ஜசன்ட் எலிமெண்ட் டைரக்ட்லி. அந்த அட்ஜசன்ட் எலிமெண்ட்டோட என்ன பண்ணோம்? கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணோம். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா, ஸ்வாப் அட்ஜசன்ட் எலிமெண்ட் டைரக்ட்லி. 8th கொஸ்டின் பார்த்தோன்னா, பபிள் சார்ட் பெர்ஃபார்ம் த ஸ்வாப்பிங் ஆஃப் அட்ஜசன்ட் பேர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் எனி மேஜர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் மெத்தட் இஸ் கால்டு. அதாவது பபிள் சார்ட் வந்து ஒரு பேர் ஆஃப் எலிமெண்ட்ட செக் பண்ணி அத ஸ்வாப் பண்ணும். அந்த மெத்தடுக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரா டேட்டா ஸ்ட்ரக்சரையும் யூஸ் பண்ணாது பபிள் சார்ட். அதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்னா, நேமு இன் பிளேஸ் சார்ட்டிங் அல்காரிதம்னு சொல்லுவோம். வாட் இஸ் த டிராபேக் ஆஃப் பபிள் சார்ட் அல்காரிதம் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ பபிள் சார்ட்ல நம்ப எத வந்து டிராபேக்கா பார்க்குறோம்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டிய தான். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தோன்னா, இன் பபிள் சார்ட் ஆஃப்டர் ஈச் பாஸ் த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் அமாங் த அன்சார்ட்டட் எலிமெண்ட் பபிள்ஸ் அப் டு விச் பொசிஷன் யூ மே அஸ்யூம் தட் த எலிமெண்ட் ஆர் பீயிங் சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர். அதாவது ஒரு அன்சார்ட்டட் அரேவ நம்ம குடுக்குறோம். அப்போ குடுக்கும்போது பபிள் சார்ட்ல என்ன ஆகும்? அது அசெண்டிங் ஆர்டர்ல மாத்து அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வெரி பிக் அந்த அரேல இருக்க ஃபர்ஸ்ட் பிக் எலிமெண்ட்ட லாஸ்ட் பொசிஷனுக்கு தானே கொண்டு போவோம். ஆல்ரெடி நம்ம பபிள் சார்ட்ட பத்தி பார்க்கும்போது பார்த்துருக்கோம். லாஸ்ட் பொசிஷன்ல தானே கொண்டு போகும். அப்ப ஆன்சர் என்னன்னா லாஸ்ட் தான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.